அடச்ச, என்னடா வர வர ரோஸ பார்க்கவே முடியல. ஆஹா, இது வேலைக்காகாது. இப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாஸ் பார்த்தாரு, நம்ம காலி. ரோஸ் வரும்போது வரட்டும், அப்படியே கேட்ச் பண்ணிடலாம். அப்பப்பப்பப்பப்பா, ஒரே தலைவலி. ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட் தான் பாக்குறது? இந்தாப்பா தம்பி, சூடா ஒரு டீ கொண்டாப்பா என் டேபிளுக்கு. யோ டாக்டர் நில்லையா? என்னப்பா தம்பி, இவ்ளோ பெரிய கடையில டீ இல்லையா? யோ நிறுத்த. முதல்ல என்ன பார்த்தா இங்க வேலை செய்யற சர்வர் மாதிரி தெரியுதா உனக்கு? என்னப்பா சொல்ற? என்ன நொன்னப்பா சொல்ற? நான் 10 பேர் வேலை வாங்குற ஆளுயா? ஏமா கொய்ப்பு இருந்தா என்னையே டீ போட்டு எடுத்துன்னு வர சொல்லுவ, அதுவும் சூடா. அட என்ன சத்தம்? யோ உன்னாண்ட தானே பேசின்னு இருக்க, நீ என்ன அந்த பக்கமா பார்த்து திருன்னு முயற்சி நிக்கிற? தம்பி அது வந்து. என்னையா வந்து போதுன்னு துபுக்கு? அண்ணா அண்ணா. யோ கிளீனரா, நின்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்க, என்னையா இதெல்லாம்? அண்ணா அண்ணா, அவரு புதுசா வந்திருக்க கஸ்டமர், நீங்க யாரு என்னன்னு தெரியாது. அவரு சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்கண்ணா. போயா சோமாரி, வந்துட்டானுங்க காலங்காத்தால. யோ ஒத்து வைவுடு. சார் சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ நோ, வாட்ஸ் கோயிங் ஹியர்? சார் சார், அவரு அப்படித்தான், மனசுல பெரிய ரவுடின்னு நினைப்பு, கொஞ்சம் மென்டல் சார். ஐ சி. சரி, உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு சூடா ஒரு டீ கொண்டு வாப்பா. ஓகே சார், நீங்க டேபிள்ல போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ரோஸ் என் கண்ணுக்கு தெரியாம போனாலும் குரல் மட்டும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. மிஸ் யூ சோ மச் ரோஸ். ஆஹா, நிஜமாவே என்னோட ரோஸ். Hey man. Yes madam, what can I do for you? Orange juice. Okay ma'am, just wait 5 minutes. சேர் சைஸ் கூட இல்ல, இவரை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. யோ டோப்பா, எங்க போற? கஸ்டமர் ஆரஞ்சு ஜூஸ் கேட்டாங்க. யோ டோப்பா, அது ஏன் ஆளு தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஆஹா 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 ஆஹா. ரோஸ், நீ ஏன் ஒரு ஆரஞ்சு சிலை மாதிரி இருக்க? உனக்கு ஆரஞ்சு ஜூஸா? இதோ கொண்டு வரேன், இப்பவே உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வரேன். அடச்சா, என்ன ஒரே புழுக்கமா இருக்கு. ஹே மேன். எஸ் மேம், ஐ அம் கமிங். என்ன இங்க ஏசி இல்லையா? இவ்ளோ ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஓ சாரி மேம், 2 hours of power supply problem. வாட் இடியட்ஸ். ஓகே, நான் அவுட் சைடுல இருக்கேன், சீக்கிரமா ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வா. எஸ் மேம். எப்பப்பப்பா, என்ன சில்லுன்னு காத்து. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்ன இது, ரோஸ காணோம்? யோ பங்க, வாட்? இங்க இருந்த என் ரோஸ எங்கயா காணோம்? ஓ அவங்களா? அவங்களுக்கு இங்கே ரொம்ப புழுக்கமா இருக்குதுன்னு வெளியே போய் உட்கார்ந்துன்னு இருக்காங்கோ. என்ன? என்னது, என் ரோஸுக்கு புழுக்கமா இருக்கா? ஏயா நீ ஏசி ஆன் பண்ணலையா? ஏசி தான் ப்ராப்ளமா இருக்கே. போடாங்க சொட்ட. ரோஸ், ஐ எம் கமிங், ஐ எம் கமிங். வாவ், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குல்ல, பச்சை பசுமையா. என்ன ஒரு நறுமணம். மொத்தத்துல இந்த இடமே ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. அட என்னடா இது, மச்சான் விஷயத்தை பேசலான்னு பார்த்தா நேரமே கை கூடி வர மாட்டுது.
அட இவங்க எப்ப வந்தாங்க? வந்தது கூட தெரியாம திரும்பி நின்று யோசிச்சுனே இருக்கும். மச்சான் விஷயத்தை எப்படியாச்சும் ஓபன் பண்ணிடணும், அதுக்கான நேரமும் வந்துடுச்சு. எஸ், என்ன வேணும்? நீங்க தான் வேணும். வாட்? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, என் ஃப்ரெண்டுக்கு தான். ஹலோ, யார் நீங்க? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னையே யாருன்னு தெரியாது. லூசாயா நீ? எங்க கோவப்படாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் காலையில இருந்து உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். டேய், யாருடா நீ? ஏன் பின்னாடி ஏன்டா சுத்திட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா போயிடு. உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, ஒழுங்கா போறியா இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஐயோ இந்த பொண்ணு என்ன சரியான கோவக்காரியா இருக்கும் போல. அதான் விமல் இன்னும் லவ்வ சொல்லாம முழிச்சுட்டே இருக்கான். டேய் மச்சான், ஆனா நீ ரொம்ப பாவம்டா. எப்படிதான் உன் வாழ்க்கை ஓட போதோ. இவன் என்ன தனியா பெனாத்திட்டு இருக்கான்? ஐயோ பாவம், பைத்தியம் போல. என்ன அது பைத்தியமா? டேய் தேவையாடா இது உனக்கு? இந்த பைத்தியம்ன்ற பட்டம் தேவையா உனக்கு? ஏங்க போதும் நிறுத்துங்க. நான் பைத்தியம்லாம் இல்ல, விமலோட ஃப்ரெண்டு. அவனோட லவ் விஷயமா உங்ககிட்ட பேச வந்தங்க. அது தப்பா? என்னது, நீங்க விமலோட ஃப்ரெண்டா? ஆமா. ஐயோ சாரிங்க, நீங்க யாருன்னு தெரியாம பைத்தியம்லாம் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க சிஸ்டர், நீங்க தானே சொன்னீங்க. இங்க பாருங்க, விமலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. நீங்க இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது. இங்க பாருங்க சிஸ்டர், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேர விஷயத்துக்கே வரேன். விமல் உங்க மேல உயிரையே வச்சுட்டு இருக்கான். நீங்க ஏன் அவனை அவாய்ட் பண்றீங்க? அது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நிறுத்துங்க, என்ன பேசுறீங்க? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு கூட அவ்வளோ க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அவர் போய் நம்ப சொல்றீங்களா? ச்சே. ஆஹா, நம்ம தங்கச்சியை பத்தி தான் சொல்றாங்க. எல்லாம் அவளால வந்தது வேண. சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. என்னங்க புதுசா சொல்லிட போறீங்க? உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர் வல்லவர்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறீங்க, அதானே? இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் விமல் ரொம்ப நல்லவன். அவனுக்கு உங்களை மட்டும் தான் பிடிக்கும். அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருந்தான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி தான். என்ன பிரதர், என்ன நடக்குது? உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உங்க கூட நின்று பேசிட்டு இருந்தா எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன முட்டாள ஆக்குறீங்களா? சச்ச, அப்படிலாம் பேசாதம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. இவ்வளோ நேரம் என்னென்னலாம் கதை சொல்லிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கேட்டுன்னு தானே இருந்தேன். இன்னும் என்னென்ன கதை சொல்ல போறீங்களோ சொல்லுங்க, கேக்குறேன். இல்லம்மா, நான் சொல்றது எதுவுமே கதை இல்ல, எல்லாமே நிஜம். விமல், நானு, என் தங்கச்சி ரோஸ் 3 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் நாங்க 3 பேருமே ஒன்னா தான் போவோம். ஆனா விமல் எப்போ உங்களை பார்த்தானோ அப்பத்துல இருந்து எங்க கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது, எந்த விஷயமும் ஷேர் பண்றதும் கிடையாது. அன்னைக்கு விமல் ரோஸ் கூட கேஷுவலா பேசிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு தான் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மற்றபடி அவங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாதுங்க, நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓ காட், விமல் நம்ம மேல இவ்ளோ அன்பு வச்சிட்டு இருக்காரு, ஆனா நாம சரியா புரிஞ்சுக்காம அவரை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டோமே. சாரி விமல், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் உங்க மனசை நான் எப்பவும் காயப்படுத்தவே மாட்டேன். சாரி, என் மேலதான் எல்லா தப்பும். நான் இனிமேல் விமல் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். அப்பாடா, எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்திட்டோம். கடவுளே, ரோஸ் விமலை லவ் பண்ற விஷயம் மாலா கிட்ட இருந்து மறைச்சிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சுடு. இந்த விஷயம் மாலாக்கு தெரியாம நீதான் பாத்துக்கணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல உதவி.